ஓ நான் தான். என்ன விஷயம்? 8 முளை வெட்டியும் கட்டி ஒரு நெசலம் போட்டா போல பெரிய பந்தோபஸ்தா வச்சிருந்த நினைப்போம். ஆமா, என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நடக்கவில்லை. செய்கிறதே செய்து போட்டோம் ஒன்றும் தெரியாம நடிக்கிறீங்க. இன்று வருங்கோ இப்படி பேசிக் கொண்டிருந்தா நேரம் தான் முன்னா போகும். தயவுசெய்து என்னன்னு விவரமா சொல்லுங்க. தேமோத்தே போடாங்க. என்ன இது? அவன் என்ன உங்களோட வயல்ல உழுவுற மாட நினைச்சீங்களோ இந்த மாதிரி குரலுக்கு வச்சிருக்கீங்க? ஆமா, மாட்டுக்கு குறி இருக்கிறது மாடு மாறி போகாமல் இருப்பதற்காகத்தான். ஆனா உங்க பல கோலங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கு அடிக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். ஓ நல்லாத்தான் கலைப்பிய 10 மாதத்துக்கு வந்து பெத்தால இருந்து இந்த வரைக்கும் ஒரு கருத்து கூட அடிச்சிருக்க மாட்டேன். அப்படி வளர்த்த பிள்ளைக்கு இந்த கெங்கு இருந்தாலும் அடிச்சு போட்டு சும்மா விடுவலாம். எனக்கு மட்டும் உனக்கு அடிக்க வேணும் என்ற தலைவிதியோ. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, இதயத்துல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. ஆனா உங்களோட பிள்ளை சின்னவரை இருந்து வருவோம். அவன் என்ன பெருசா செய்து போட்டான்? கேவலம் ஒரு மாங்காய் களவெடுத்து சென்று போட்டான். அதுக்கப்புறம் இந்த அடி அடிக்கிறீங்களே. கேவலம் ஒரு மாங்காய் தான் 25 சதம் கொடுத்தா கௌரவமாக கிடைக்கிற பொருள். ஆனா இவன் நடந்த வழிதான் பிள்ளை. அது சாதாரண விட இல்ல, பணம் சும்மா இந்த பிள்ளைய கட்டப்பட்டான் கட்டாய். அவனை என்ன கோயில் உண்டையில உழைச்சி போட்டானா அல்ல சாமி கட்டி தங்கத்தாடு தான் எடுத்து போட்டானா? அந்த அளவுக்கு வர்றதுக்கு இதாமா அத்திவாரம் சுப்ப வச்சிருந்தாவிட்டா நாளைக்கு கூட பிள்ளை வெட்டு குடிச்சு வரத்தான் போடுவான். ஏனண்டா 5 வளையாது 50 வளையணும். அடிச்சுட்டீங்க தானே, இனி யாரையும் நாட்டி சொல்லு. ஆனா பெற்று வளர்ச்சி சங்கையில பேசுற வரைக்கும். ஆமா, உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சில வயதுல நான் படித்தா சில தவறுகளை விட்டு எனக்கு படிப்பித்த வாத்தியாரை விட்டுட்டே கலந்துருக்கேன். ஆனா என் அப்பா அம்மா என்ன சும்மா விடல. என்ன 4 நாள் தனி அரைக்க கூட்டி கலக்காம இருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது நான் செய்த பிள்ளைங்க. அந்த அளவுக்கு திசு நடக்க ஆரம்பிச்சேன். ஆனாதான் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கே வாத்தியார இருக்கேன். ஆனா இன்றைக்கு நான் செய்த தவிர என் அப்பா அம்மா தண்டிக்காம விட்டுருந்தா நிச்சயம் நான் இன்றைக்கு ரோட்டுலதான் வெட்டி படுத்து கொண்டு கொண்டு. உங்களோட கதை எனக்கு நான் என்ன சினிமா படம் எடுக்கிற தயாரிப்பாளர் நினைச்சீங்களோ? ஆனா சினிமா வார்த்தை வந்தவர்களுக்கு இந்த மாதிரி நினைச்சாங்க. நான் வரேன் ஒன்றும் சொன்ன வாத்தியார்ன்றது ஒரு 7 மாதிரி கீழே நிற்கிறதுல மேலேற்றி உள்ளது. அந்த 7 மடங்கு நாளைக்கே டாக்டர் ஆகுவோ வக்கீல் ஆகுவோ இன்ஜினியரா வந்துட்டா உங்களை விட முதல் பெருமை இந்த கந்தசாமி வாத்தியார். அந்த கந்தசாமி வாத்தியோட அம்மா நல்ல பாய் அம்மாவை கண்டு வந்து வாத்தி பெருமை நீ நான் மட்டும் முந்த நாள் இங்க பாதி சைக்கிள் வந்துட்டு புது சுமாராக நான் ஓட்டேன் போடா பிசரா சங்கடே இவன் எங்களுக்கு மேல வண்டி போடுறாங்க. நான் எல்லாம் பவுலியான மணியனாக முக்கிய ராஜா எப்படியோ வாத்திக்கு பதில் விடுத்தாரு. நீ வாத்திய கூட முட்டவான நினைக்கிறேன். இதை வர்றாங்க இன்றைக்கு ரியல் மீது சூப்பர் படம் போடுது போய் பார்க்கணும். என்ன அதான் நீங்க ஆனந்த வாங்க டிஸ்கோ படம் ஓமனே அண்ணா பார்த்து நல்ல படம் மட்டும் கதைச்சாரு. ஆனா பார்க்கவே நல்ல பண்றாரா? ஏண்டா அந்த படம் இல்ல இன்றைக்கு வாத்தா இவட கதைக்கார அங்க சும்மா உணங்காட்டாரு 15 ரூபாய் வேறு விட்டு போவாங்க. அதானே என்னட்டு 12 ரூபாய் கிடக்கு என்ன 3 ரூபாய் பிடிச்சா போச்சு. எங்காடா 12 ரூபாய் புத்தகம் வாங்க அம்மா வந்துடுவார். புத்தகம் வாங்கல படிச்சுட்டு பிடிக்க போறோம். அது சரிதான் 3 ரூபாவால பிரச்சனை இல்லை. என்னுடைய பேரங்க வாங்கினா இருக்கு. ஆனா அவங்க புத்தகத்தை வைக்கிறத அதுதானே என்ன கிளாஸுக்கு போயிடு நாங்களே கண்டு கிளாஸுக்கு வரையில என்ன விசேஷம் இந்த அந்த ஆனந்தாங்க டிஸ்கோ படம் கடத்தியா கிளாஸை கட் பண்ணி படத்துக்கு போகிறீங்களா? கிளாஸுக்கு போய் மட்டுமே என்ன கண்டுட்டேன். அதை கடத்தியாவது இருக்கலாம். ஏண்டா அப்படி கட்டு போறீங்க? உங்களுடைய அப்பா அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி நடந்துக்கலாங்க. உங்கள்கிட்ட போய் பாட்டு படிங்க போட மச்சா பண்ண நீ நல்லவனா. ஆனா உங்களுக்கு படத்துக்கு போய் வீட்டை வச்சுட்டா நான் ஒன்றும் சொல்ல போறேன். உங்களுடைய அப்பா அம்மா மாத்திர உங்களையே நீங்க மாத்துறீங்க. உங்களுக்கு பொண்ணான வாழ்க்கை பாராட்டு நான் பாரு இவன் தேவையா இருக்கும். பெரிய காந்தியம் தான் இருக்கும். இவனை விட மாட்டேன் புத்தகத்தில் விட்டுறது
படைப்பினிலே அத்தனை குழந்தைகளும் அருமை குழந்தைகள் தான். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் கள்வனாகவோ கவிஞனாகவோ ஏன் கருணையுள்ளவனாகவோ மாறுவதும் அவர்கள் பெற்றோரின் கவனிப்பிலேயே தங்கியுள்ளது. தொட்டில் பழக்கம் சுடுகாடுவரை என்பார்கள். 5இல் விளையாதது 50இல் விளையாது என்பார்கள். அதற்கு உதாரணம் இதோ இந்த பாவிகள் தான். பெரிய பெரிய இடங்களை எல்லாம் கொள்ளை அடித்தான். இப்ப அது போதாத கொலையை செய்திருக்கான். பணம் கிட்டைக்கு வேற நாளைக்கு போகும். ஆனா அந்த பெண்ணு புருஷன் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சிக்கு இந்த கதை வந்திருந்தா ஏற்கனவே நாங்கள் செய்த பாவங்களுக்கும் இந்த ஜென்மத்திலும் மன்னிப்பு கிடைக்காத யோகிக்கும். ஆனா அது கிடையாது. இளப்பெண்ணின் சாபம் ஒரு நிறுத்துங்க. எனக்கு மட்டுமே அந்த பணத்தை உண்டு ஆசையா அந்த நேரத்துல பொழுது திருத்தப்பதுக்கு அதை விட ஒரு வழி எனக்கு தெரியவே. மூர்த்தி, நாங்கள் அடுத்தடுத்து செய்த இந்த கொள்ளையருக்கு கோட்டிலையும் சரியான சாட்சி கிடைக்கவில்லை. அதனால நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்பவே எங்களுக்கு ஆண்டவன் காலக்கேடு விதித்திருக்கிறான் என நினைத்தோம். அத்தோடையாக இந்த வேலையை நிறுத்தி இருக்கலாம். ஆனா உங்களை சாட்சியோடு விடுத்து சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதற்குத்தான் அந்த ஆண்டவனை என்னை அனுப்பி இருக்கலாம். இலக்கணத்தை என்பவர்களை இம்முறை நீங்கள் தப்பிக்க முடியாது. அரசன் அண்ணன் இருப்பான், தெய்வம் நின்றும் என்று சும்மாவா சொன்னான். ஐயோ இந்த சுதர்மானே, எந்த பிள்ளை இந்த காலத்திலேயோ பார்க்க வேண்டும். அப்படி இந்த பாவம் என்னதான் பாவம் செய்துவிட்டான். இந்த பலனை பெற்றதே நீ செய்த முதல் பாவம் தான். அப்படியெல்லாம் சொல்லாதே. என்ன இருந்தாலும் உன்னோட ஒண்டா கூடி படிச்சவர்களான ஒண்டா படிச்சவங்க சொல்லவே வெப்பமா இருக்கும். என்னமே பாக்குறீங்க உங்களை ஈர்ப்பு ஏற்றுங்க. அம்மா மாறே தம்பி தம்பி அவர்களை விட்டு விடப்பா. போடுங்க 2 போய் இந்த மாத்தலாம் காலில் விழுந்து கும்பிடுறேன். சிதி காரணமா நான் என் கடமையை தான் செய்றேன். ஒரு சாமியை கும்பிட்டு அதை கொடு. தர்மந்தா ஜெயிக்கும் நியாயந்தா செல்லும் இது பெரியவங்க சொன்னதுங்க கர்மம் ஜெயிக்கும்னு சொன்னாங்களே, நியாயம் வெல்லும்னு சொன்னாங்களே. கர்மம் ஜெயிக்கும்னு சொன்னாங்களே, நியாயம் வெல்லும்னு சொன்னாங்களே. ஊரு பேசும் வார்த்தை இது, யாரு கண்ட வார்த்தை இது. ஊரு பேசும் வார்த்தை இது, யாரு கண்ட வாழ்க்கை இது. மாறினாரோ 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 ஏற்கனவே இந்த 3 நபர்களும் பல கொள்ளைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனாலும் சரியான சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் நிரபராதி என்று விடுதலை செய்யப்படுகிறார். ஆனால் தற்பொழுது இந்த 3 நபர்களும் சரியான சாட்சிகள்